என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்கடா. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு தடவை சொல்லுங்கடா. என் நெஞ்சில் குடியிருக்கும் அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்கடா. சி ஜோசப் விஜய் எனும் நான். வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு எஸ்கே நான் மிஸ்டர் ஃபேஸ். கடைசியாக டிஎம்கே இருக்கும்போது அவள் வீடியோ போட்டேன்டா. அதோட டிவிக்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கே எனக்கு வெடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 1 இயரில் எந்த ஒரு வீடியோவும் போடாமல் இருந்திருப்பேன். அதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருந்தாலும் அந்த காரணத்தை சொல்லி யாரையும் போர் அடிக்கலாம் விரும்பல. ஸோ ஜனநாயகன் கண்டி ஒரு வழியாக பார்த்துட்டேன். இஸ் பியூர்லி கூஸ் பாம்புங்க. தளபதி ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய லாஸ்ட் ஃபிலிம் நம்ம சீஃப் மினிஸ்டரோட கடைசி படமான தளபதி விஜயோட படத்தை தயவு செஞ்சு போய் தேட்டரில் பாருங்கள். பியூர் செலிப்ரேஷன். கண்டிப்பாக ஏன் அந்த லீக்கான படத்தை வந்து பார்த்தனோ அவன்லாம் வேஸ்ட்டு அவனெல்லாம் பற்றி பேச விரும்பலை நான். ஸோ இந்த வீடியோவில் ஜனநாயக படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எனக்கு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். எவனாவது ஆன்லைன் லீக்காக பார்த்துட்டு வந்து படம் மொக்க ப்ரோ, படம் அப்படி ப்ரோ, படம் இப்படி ப்ரோ அப்படின்னு யாரும் வந்து கடிச்சு வச்சுக்கிட்டு கூடாது. அப்புறம் திருப்பி நான் கடிச்சு வச்சிருவேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணால் ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? I am coming. இந்த படம் தளபதியோட கடைசி படம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். கண்டிப்பாக கொடுத்த காசுக்கு ஒர்த்துன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருக்குது. என் தளபதியோட ஸ்க்ரீன் ப்ரெசஸாக இருக்கட்டும், அதை தாண்டி தளபதியை வச்சு வரக்கூடிய ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், ஒரு நல்ல எமோஷன்ஸ் இருக்கும். முக்கியமாக அவருக்கும் மமிதா பைஜுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பாக அதுக்கான எமோஷனுங்கிறது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நார்மலாக ஒரு மசாலா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபைட்டுங்கிறது அது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த படத்துக்கு வந்து தேவை. அதெல்லாம் வந்து ஃபேனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் தான். பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி இந்த படத்தில் ஸ்கோர் பண்ணுறாரு. படத்துக்குள்ளே ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. தளபதியோட ரெஃபரன்ஸ் இருக்குது. முக்கியமாக டிவிக்கு கட்சிக்கொடி. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாகவும் கொஞ்சம் நிறைய ரெஃபரன்ஸ், ஏகப்பட்ட ஸ்டேட்மெண்ட், நிறைய போல்டான கருத்துக்களை வந்து நிறைய வச்சுருக்காங்க. தளபதி மேடையில் பேசினது எல்லாமே படத்திலையும் பேசியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ரீகால் பேக்மாக இருக்கும். ஏதோ பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஏகப்பட்ட மாஸ் மூமெண்ட்ஸ், ஏகப்பட்ட கூஸ்பா மூமெண்ட்ஸ், நிறைய இடத்துல விசில் அடித்து கத்தி தொண்டையே போயிடும். அந்த அளவுக்கு பக்கா மாஸ் பேக்கேஜிங்காக இருந்துச்சு. உண்மையை சொல்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் செலிப்ரேஷன். கண்டிப்பாக செலிப்ரேட் போய் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஒத்தான படம். ஏகப்பட்ட கூஸ்பா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கட்டும், செகண்ட் ஹாஃப், ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்லாம் மொரட்டு பேங்காக இருந்துச்சு. இந்த படத்தில் இருக்கிற ஒரே பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் குறையா சொல்லுது, போய் இந்த கேசரியானா போய் ஒரு மேக் பண்ணுறீங்கன்னு. பட் சம்ஹாவ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை கேசரியாகவே இருந்தாலும் இவங்க கிண்டி வச்சது வேற என்னமோ தான். கம்ப்ளீட்டாக கேசரி படத்துலேருந்து எதுவுமே எடுக்கலை. ஆனால் பாலையாக்கு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி பாலையாவோட சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸ் வந்து இந்த படத்துக்குள்ளே சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பொதுவாக ரீமேக் படத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்கள் அந்த ஒரிஜினலை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் புதுசாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரிஜினலையே கெடுத்துடக்கூடாது. ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதுக்கு முன்னாடி பாலையா படத்தை ரீமேக் பண்ணதே இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது. பாலையா படத்தை ரீமேக் பண்ணி 2-3 படங்கள் தமிழில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின படங்கள் இருக்குது. அதில் ஒரு படம் இருக்குது. வேணும்னா இந்த சீனை மட்டும் ஒரு பார்த்துட்டு வாங்களேன். குமாரசாமி, கோபாலசாமி, சுப்பிரமணிய சாமி, சீதாராமசாமி, நாராயணசாமின்னு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் 5 பேர் பிறந்து இறந்து பரலோகம் போனதுக்கு அப்புறம் 6வது பிறந்த நான் சாகரவனா இருக்க கூடாது, நியாயத்தை தட்டி கேட்கறவனா இருக்கணும். எங்க அப்பா எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? லட்சுமி நரசிம்ம சுவாமி. இப்போ இதை பார்த்தீங்களா? கிரிஞ்சா இருச்சா? அடுத்து இதை பாருங்க. அரெஸ்ட் பண்றது எனக்கு தெரியும். நீயா? 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி. டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ், திருநெல்வேலி சிட்டி. சிமிலராக இதே மாதிரி பேட்டர்ல தான் இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதாவது கதை மட்டும் தான் மகன் கேசரியை தவிர முழுக்க ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு முக்கியமாக தளபதிக்கு ஏற்ற மாதிரி இதை அடாப்ட் பண்ணி பக்காவாக எடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பகவன் கேசரியோட லொக்கேஷனாக இருக்கட்டும், சில ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், சில சீக்வன்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பகவன் கேசரியோட படங்களுடைய சாயலுங்கிறது இந்த படத்தில் இருந்தாலுமே கதையாக இந்த படத்தோட தாங்கிற பட்சத்தில் ஸோ மொத்த மேக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பகவன் கேசரி மாதிரி இல்லாத மாதிரி பியூர் தளபதி படமாக இதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு யஷ் வினோத்தோட டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கதைங்கிறது ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இது என்ன படத்தோட ரீமேக் ஆல்ரெடி தெரியும். பட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேங்கிறது கம்ப்ளீட்டாக யஷ் வினோத் இந்த படத்துக்கு நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி
கொஞ்சம் மாற்றி அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா படம் பியூராக 3 மணி நேரம் ஓடக்கூடிய இந்த படங்க. கிட்டத்தட்ட இந்த 3 மணி நேரம் ஓடக்கூடிய படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்காவாசி படம் போரே அடிக்காது. லிட்டரலி 3 மணி நேரங்கிறது ரொம்ப பெரிய டியூரேஷன், ரொம்ப ரொம்ப பெரிய டியூரேஷன். பட் என்னால் கேரண்டியாக ஒரு 2-2.5 மணி நேரம் உங்களால் சாலிடாக அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் போயிடும். அப்போ மிச்சம் மீதி என்னடா ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை நான் நெகட்டிவில் சொல்கிறேன். பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான், எல்லாமே பக்காவான ஒரு படம் தான். பட் சம்ஹவ் சில இடத்துல சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யுது. பட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூர் தளபதி படம்ங்கிறதால நீங்கள் தளபதியை தவிர வேறு எதுவுமே யோசிக்க மாட்டீங்க. இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு செகண்ட் டைம் தேர்ட் டைம் போய் பார்த்தீங்கன்னா அட இதெல்லாம் எதுக்கு இங்கே வந்துட்டு போகுது, அட இவன் எதுக்கு ஜவ்வா இழுத்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். அனிருத்தோட மியூசிக்ங்கிறது படத்துக்கு மிகப்பெரிய பலங்க. வழக்கம் போல தாங்க அனிருத் ஒரு படத்தில் இருந்தாலே அந்த படத்தை எப்படியாவது மெருக்கேற்றிடுவார். அவர் சீனு சீக்வன்ஸு பாட்டு சொல்லிட்டு பக்கா பட்டையை கிளப்போம் அப்படி. ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனுஷனோட பிஜிஎம்ங்கிறது எல்லா இடத்துலையுமே பக்காவாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏன் மனுஷன் வழக்கம் போல் அவருக்கான அந்த ஹார்ட்ரிக் மூமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி ஏன் படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அனிருத் சின்ன கேமியோவும் பண்ணியிருக்காரு. படம் பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன். புரிஞ்சதா? இந்த படத்தில் டெக்னிக்கல் பார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நிறைய விஎஃப்எக்ஸ் சிஜி ஷாட்லாம் ஏகப்பட்டது இருக்குது. முக்கியமாக எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விஎஃப்எக்ஸ் சிஜியை வச்சு தான் படத்தையே எடுத்திருக்காங்க. லிட்ரலி ஒரு டெர்மினேட்டர் பார்க்குற பட லெவலுக்கு நிறைய இடங்களை எந்திரன் படம் கண்டிப்பாக நான் அவங்க மூட்டிட்டு போவோம். அந்த லெவலுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இது தளபதி படமாடாது அப்படின்னு கேட்குற அளவுக்கு பியூராக வேற மாதிரி வேற ஒரு களத்தில் இருந்துச்சு. ஆனால் என்ன அந்த சீனை பார்க்கும்போது ஆடியன்ஸ் மயான அமைதியோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது சில பல பிரச்சனைகள் இருக்குதான், பட் நெகட்டிவ்ல சொல்கிறேன். பட் அந்த சீனை எலிவேஷன் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க அதுக்கு போட்ட எஃபர்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது. நான் எதிர்பார்க்கவே இல்லை அது இவ்வளோ பெரிய சீக்வன்ஸாகவே அந்த படத்துக்குள்ளே இருக்குன்னு. மற்ற ஒரு லொக்கேஷனாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெனக்கெட்டு அந்த டோன் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வகவு கேசரி ஆனஸ்ட்லி நான் பார்க்கல. பட் இதுக்கப்புறம் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வகவு கேசரி போய் பார்ப்பேன். பார்த்து ஒரு ரோஸ்ட்டை போடுறேன். கரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வைங்க. இந்த வீடியோக்கு லைக்கை போட்டு வைங்க. மற்றபடி இந்த படத்தில் நடிச்ச எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே டீசெண்டாக கரெக்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்கு இந்த படத்தோட மீட்டருக்கு என்ன தேவையோ அது கரெக்டாகவே எல்லாரோட ஆக்டிங்கும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாலாம் எழுதப்பட கிடையாது. இது ஒரு மாஸ் மசாலா படம். ஸோ ஒரு மாஸ் மசாலா படத்துக்கு என்ன மாதிரி கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ அதை இவங்க எல்லாருமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ரோலை பக்காவாகவே பண்ணியிருக்காங்க. பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க. இந்த படத்துக்கு இவ்வளோ தாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த படத்தோட நெகட்டிவ்கிட்ட போவோம். ஸோ நெகட்டிவாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக பட்டதுங்கிறது இந்த படத்தோட வில்லன் கேரக்டர். இந்த படம் ஆஃபீஸில் ஒரு ரீமேக் படம். பட் இந்த படத்தை அங்கே எப்படி எடுக்கப்பட்டுச்சோ ஒரிஜினல் கேசரி என்னவோ அதை அப்படியே அவங்க ரீமேக் பண்ணலை. கண்டிப்பாக இந்த படத்தோட வில்லன் கேரக்டர் மாற்றிருக்காங்கிறத எஸ்வினோட அவருடைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எழுதப்பட்ட அதாவது இந்த வில்லனுக்கு எழுதப்பட்ட கேரக்டருங்கிறது எந்த வகையிலுமே பெருசாக கனெக்ட் ஆகலை. பாபி டியோலுங்கிறது அவர் நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. செம்ம மேனரிசிங்காக அந்த கேரக்டரை வந்து மனுஷன் உள்வாங்கி மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் என்னன்னா அந்த மனுஷனோட கேரக்டர் ரைட்டிங்கிறது அவ்வளோ வீக்காக இருக்குது. அதாவது ஒரு ரெலவெண்ட்டே இல்லை. எதுக்கடா நீ ஃபைட் பண்ணுற, எதுக்கடா நீ இவ்வளோ சித்தாந்தம் பேசுகிற, இவ்வளோ பேசுகிற நீ எதை தான் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஒன்றுமே ஒரு மண்ணும் கிடையாது. ஆல்ரெடி இந்த படம் ஃப்ளாட்டாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் நம்ம பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா தளபதியோட வைபில் இருக்கும்போது நடுவில் இந்த கேரக்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு. கொய்யால நீ எதுக்குடா வர, நீ எதுக்கு வர, நிறைய லெங்தி சீக்வன்ஸ் இருக்கு. வில்லனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், வில்லனுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அவங்க நினைச்சதுலாம் அந்த இன்டென்ஷன் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கு. ஆனால் கேரக்டர் ரைட்டிங்கிறது மகா மட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஐ டோன்ட் நோ ஹவ் டு சே பிகாஸ் ஃபர்ஸ்டாகவும் சரி செகண்டாகவும் சரி அந்த கிளைமேக்ஸ்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. டெக்னிக்கல் வாய்ஸ் அந்த கிளைமேக்ஸுங்கிறது ஒரு லெங்தி கிளைமேக்ஸ். பட் நல்லா இருந்தாலும் பட் வில்லனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அந்த கேரக்டரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த கிளைமேக்ஸுங்கிறது நீங்கள் ஒட்டலைங்கிற எதுக்கு இவ்வளோ, அதாவது நம்ம என்ன மாதிரி படத்தை பார்க்குறோங்கிறத அந்த ஜானர் ஷிஃப்ட் ஆகி போன மாதிரி இருந்துச்சு. முன்னாடி சொல்லியிருந்தல இந்த டெர்மினேட்டர் எந்திரன் படம் ஞாபகம் மட்டும்னு லிட்டரலி படம் அப்படியே அந்த ஷிஃப்ட்டுக்கே போயிடுச்சு. நம்ம இவ்வளோ படத்தை பார்த்துட்டு மறக்கடிக்கிற அளவுக்கு அந்த ஜானர் ஷிஃப்ட்டுங்கிறது நடந்திருக்கு. வில்லனோட கேரக்டர் ஸ்ட்ராங்காகவும் இல்லை. அந்த இருக்க எல்லா சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரியும் இல்லை. ஸோ ரசிக்க முடியாத கேரக்டர் கூட ஒட்டாத ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா
நம்மளால ரொம்ப நேரம் ரசிச்சு பார்க்க முடியல. ஆப்வியஸ்லி வந்து எப்படா தளபதி வருவாருங்கிற அந்த ஒரு நெனப்பு மட்டும் தான் எனக்குள்ள இருந்துச்சே தவிர, அந்த வில்லன பார்க்கணும். அவன் என்ன செய்ய வரான்? அவன் என்ன சொல்ல வரான்? அவன் எப்படி இத வந்து சிட்டிய வந்து அவன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ல இருக்கிறான்? அப்படிலாம் எனக்கு ஒண்ணுமே தோணலங்க. லிட்டரலி ஒண்ணுமே தோணல. அவனுடைய சித்தாந்தம், அவனுக்கு அதுக்கான அந்த கேரக்டருக்கான ஒரு கான்செப்ட்ங்கிறது பில்ட் பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. தே அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, எழுதப்பட்ட விஷயம் எக்ஸிகியூஷன் அளவுக்கு வரவே இல்ல. எந்த சீன்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா வரவே இல்ல. ஒரு சில சீக்வென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, தே ஹேவ் சம் பொட்டன்ஷியல். பட் என்னமோ வேஸ்ட் பண்ண மாரி தாங்க இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்துக்கு வில்லன்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு நார்மலான கன்டென்ட் எடுத்து வில்லனா பண்ணியிருக்கலாம். அண்ட் டாக்கிங் அபௌட் கன்டென்ட்ட பத்தி சொல்லவே வேணாம். ஆல்ரெடி ஏஆர் முருகதாஸ் பண்ண மதராசி படத்தோட கன்டென்ட் எடுத்து வந்து தான் இந்த மனுஷன் எழுதி வச்சிருக்காருங்க. இதுக்கு ஏஆர் முருகதாஸ குடுத்து மதராசிய பேசாம தளபதிய வச்சு எடுக்க சொல்லியிருக்கலாம் போல இருந்துச்சு. துப்பாக்கி அங்க குடுக்க சொன்னா, துப்பாக்கி இந்த பக்கம் குடுத்து வச்சிருக்காய்ங்க. அச்சோ! என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. லிட்டரலி எனக்கு அந்த கன்டென்ட்ங்கிறது எந்த வகையுமே ரெலவென்ட்டா இல்ல. ஏன்னா ஆல்ரெடி அந்த கன்டென்ட் பார்த்துட்டோம். அண்ட் அந்த கன்டென்ட்ட எக்ஸ்பீரியன்ட் ஹேண்டில் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் இருந்துச்சே தவிர, ரொம்ப டீட்டெயிலாவோ, ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா அது படவே இல்ல. ஆஃப் கோர்ஸ் இது ஒரு கன் கல்ச்சர் சம்மந்தப்பட்ட கதை தான். பட் இது வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையிங்கா இல்லங்க. எனக்கு ஒரு தளபதி படம் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2, 2 1/2 மணி நேரம் ஒரு செம்மையா ஒரு தளபதி படம் பார்க்கும்போது, இந்த வில்லனோட சீக்வென்ஸ்லாம் வந்து அதுக்கு ரொம்ப தடையா இருக்கு. அதாவது படத்துல ஒரு சாங் தடையா இருக்கலாம். இல்ல படத்துல ஒரு ஹீரோயின் கொஞ்சம் தடையா இருக்கலாம். இப்ப ரீசென்ட்டா பெட்டின்னு கூட ஒரு படம் வந்துச்சுல்ல. அந்த மாரி கூட இருக்கலாம். இப்ப ஜான்வி கபூர் கேரக்டர்லாம் வரும்போது எவ்வளோ டிஸ்டர்பிங்கா இருந்துச்சோ, அந்த லெவல் கூட பூஜாவோட ஹெக்டே வரக்கு எந்த கேரக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கு டிஸ்டர்பிங்காவும் ரொம்ப இதாவும் இல்ல. இத்தனைக்கும் அவங்க ஒரு கேரக்டர் தேவையில்லாத ஒரு கேரக்டர் தான். பட் இந்த படத்துல ஓரளவு அத மேட்ச் பண்ணி பக்காவா வச்சிருந்தாங்க ஒரு பேலன்ஸா. அந்த மீட்டர்ல வில்லன் வந்து அந்த படத்துக்குள்ள இல்லவே இல்ல. ஸோ இன்னுமே பெட்டரா பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ணி இன்னொரு பெட்டரான ரைட்டிங் வந்து வில்லனுக்கு போயிருக்கணும். இந்த படம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃபீலிங்கும் கண்டிப்பா குடுக்கவே குடுக்காது. இதுக்கு தளபதியோட கடைசி படம். கண்டிப்பா வி எக்ஸ்பெக்டிங் ஒரு கம்ப்ளீட் எண்டிங் இருக்குங்க. ஒரு கம்ப்ளீட் எண்டிங் இருக்கும். படத்த வந்து சப்புன்னு முடிச்ச மாரி இருந்துச்சு. அதாவது இவ்ளோ பெரிய படம், இவ்ளோ பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. இவ்ளோ பெரிய கிளைமாக்ஸு வைல் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும்போது, படத்த ரொம்ப ஒரு கம்ப்ளீட் ஃபீலிங் குடுக்காம முடிச்ச மாரி இருந்துச்சு. ஒரு கடைசி படம் இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரிபியூட்டோட இன்னும் நெறைய மாஸ் மூவ்மெண்ட், நெறைய கூஸ்பம்ப் மூவ்மெண்ட், ஒரு நல்ல ஒரு மெமரபிளா ஒரு கடைசி தளபதி படம் தியேட்டர்ல போய் நம்ம செலிப்ரேட் பண்றோம். இன்னும் ஒரு கிளைமாக்ஸா சம்திங் எல்ஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கணும். பட் அது ரொம்ப மிஸ்ஸிங்க. அது ரொம்ப மிஸ்ஸிங். எனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ண மாரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. படம் ஃபுல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு சீக்வென்ஸ் பார்த்தீங்கன்னா, கிளைமாக்ஸ்ங்கிறது ரொம்பவே அப்ராக்ஸா அவ்ளோ பெரிய லெங்தி சீக்வென்ஸ். பட் அது எல்லாமே போர் அடிக்கிற பட்சத்தில, பட் நம்ம என்ன எதிர்பார்க்க போனோம், யாருக்காக போனோமோ, அதுக்கான கொஞ்சம் சீக்வென்ஸாவது சம்திங் எல்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இப்ப அவங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மேக்கிங்ல பண்ணி வச்சிருக்கிற இந்த கிளைமாக்ஸ்ங்கிறது நாட் பேட். பட் இன்னுமே கொஞ்சம் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப சப்புன்னு முடிச்ச மாரி இருந்துச்சு. இன்னுமே கொஞ்சம் பெட்டரான கிளைமாக்ஸா, ஒரு நல்ல ஒரு மெமரபிளான ஒரு கிளைமாக்ஸா கண்டிப்பா குடுத்துருக்கலாம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த படம் கண்டிப்பா ஒரு மாஸ் மசாலான படம். ஸோ ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியல் படத்துல கண்டிப்பா லாஜிக்கலா பெருசா எதிர்பார்க்க முடியாது. லாஜிக் மீறல்ங்கிறது அதிகமாவே இருக்கும். பட் பகவத் கேசரியோட கம்பேர் பண்ணும்போது, இங்க எவ்வளவோ பரவால்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. உண்மையிலே கொஞ்சம் ஃபார் பெட்டராவே இருந்துச்சு தான். பட் ஒரிஜினல் பகவத் கேசரி நான் இன்னும் பார்க்கல. கண்டிப்பா பார்த்துட்டு ரோஸ் போடுறேன். பட் இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில சீக்வென்ஸ நோட்டீஸ் பண்ணக்கூடிய சில லாஜிக் மிஸ்டேக்ஸ், சில கன்டினியூட்டி எரர்ங்கிறது இந்த படத்துக்கு இருந்துச்சு தான். கண்ணுக்கு தெரிஞ்சது தான். பட் நான் எதுவுமே ஸ்பாயில் பண்ண விரும்பல. கண்டிப்பா இந்த படத்த பார்த்தவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவங்க முடிஞ்சா கீழ கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா எனக்கு இந்த படத்துல இந்த வில்லனோட கேரக்டரும், இந்த எண்டிங்க தவிர எனக்கு பெருசா அந்த படத்துல பெருசா எந்த குறையும் இல்லங்க. இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா, பியூர்லி என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு லைஃப் டைம், லாஸ்ட் டைம் தளபதி பார்க்கக்கூடிய ஒரு படம். கண்டிப்பா அந்த படத்த மிஸ் பண்ணாதீங்க. யாராவது என்னதான் லீக்கான ஒன்லைன்ல பார்த்திருந்தாலும் கூட, முடிஞ்சா கண்டிப்பா ஒரு தடவையாவது போயிட்டு தியேட்டர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு படம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். சரி, இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த படம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எண்டிங் மட்டும் தான் பெட்டரா பண்ணியிருக்காங்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன். மத்தபடி இந்த படம் பியூர்லி தளபதியோட சம்பவம் மட்டும் தான். ஸோ நான் வேற ஒரு வீடியோ வந்து மொக்க போடுறேன். இந்த படம் எப்படி இருந்துச்சுங்க? கண்டிப்பா உங்களுடைய தாட்ஸ, உங்களுடைய கமெண்ட்ட வந்து கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வேற ஒரு வீடியோ சந்திப்போம். அப்புறம் என்ன? வரட்டா? வரண்டா சின்னசாமி. சரிடா. டேய் ஏய் ஏய் ஏய்